ஒருத்தருக்கு முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த 3 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, அவருடைய ஹேர் ஃபால் ஜெனடிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது அவருடைய அப்பா தாத்தாக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருந்ததுனால இவருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். 2, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனது அதிகமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். 3வது, நியூட்ரிஷன்ஸ். அவரோட முடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் ஆனது அவரோட டயட் மூலியமாவோ இல்லை ஹேர் கேர் ரொட்டீன் மூலியமாவோ சரியாக கிடைக்காம இருக்கலாம். எந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் குறையுதோ அந்த அளவுக்கு அவருடைய ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். இதில் முதல் 2 விஷயங்களை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னாலும் 3வது இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை நம்மளுடைய டயட் மூலிமா இல்லை நம்மளுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் ஏதாவது ஆயில் இல்லை ஹேர் பேக்கோ அப்ளை பண்ணி முடிக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கொடுத்து அதை ஃபால் ஆகாமல் தடுக்க முடியும். அண்ட் அந்த வகையில் உங்களோட முடிக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸையும் கொடுத்து உங்களோட முடி கொட்டுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பே நேச்சுரல்ஸோடைய பம்கின் சீட் மிக்ஸ். ஒருத்தரோட ஹேர் டேமேஜை கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணி அவரோட முடி ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் ஆகிறதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முடிக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஜிங்க் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பம்கின் சீட் இருக்குது. முடிக்கு தேவையான அயன் சத்தை கொடுக்கறதுக்கு ஃபெனுக்ரிக் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு பிளாக் சீட் இருக்குது. அண்ட் விட்டமின் பிக்கு ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறம் விட்டமின் இக்கு சன்ஃப்ளவர் சீட். அண்ட் இதே மாதிரி 6 வகையான சீட்ஸோடைய நரிஷிங் பெனிஃபிட்ஸ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பே நேச்சுரல்ஸோடைய பம்கின் சீட் மிக்ஸ். அண்ட் அந்த பம்கின் சீட் மிக்ஸை தயிரோட கலந்து வாரத்துக்கு 3 தடவை அப்படின்னு தலையில் அப்ளை பண்ணி எந்த ஒரு கிளென்சரோ இல்லை ஷாம்புவோ இல்லாமல் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட ஹேர் டேமேஜ் ரிப்பேர் ஆகி உங்களோட முடியானது மறுபடியும் ரொம்பவே அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிறத வெறும் 2 மாதத்துக்குள்ள உங்களால் கண் கூட பார்க்க முடியும்.